ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் சத்தியத்தின் தொனி நிகழ்ச்சி வாயிலாக தேவனுடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சத்தியத்தின் தொனி நிகழ்ச்சி வாயிலாக நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு கர்த்தருக்குள்ளாக பலனடைந்து கர்த்தருக்கென்று உங்களை ஒப்பு கொடுத்து தெய்வத்தினுடைய வருகைக்கென்று உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு இந்த பூமியிலும் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஏதுவாக இந்த சத்தியத்தின் தொனி நிகழ்ச்சி வாயிலாக புறப்படுகிற தெய்வத்தினுடைய ஆலோசனைகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் இருந்து கொண்டிருக்கிறபடினாலும் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆகவே எல்லாவற்றுக்காகவும் என் தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். என்றால் தேவனுடைய வார்த்தை நிச்சயமாக அந்த வார்த்தைகள் அது வெறுமையாக திரும்புவதில்லை என்று வேதம் சொல்லுகிறபடினாலே அது எதை செய்ய சித்தமாய் இருக்கிறதோ அந்த வார்த்தை தெய்வத்தினுடைய அந்த சித்தங்களை செய்து அது மறுபடியுமாக தேவனுக்கு மகிமையை கொண்டு வரத்தக்கதாக அன்புக்குரியவர்களே தேவனுடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைகளில் கிரியை செய்யும். அப்படியாக இந்த சத்தியத்தின் தொனி நிகழ்ச்சி வாயிலாகவும் கர்த்தருடைய ஆலோசனைகள் எனக்கும் உங்களுக்கும் மிகவும் பிரயோஜனமாய் இருந்து கொண்டிருக்கிறபடினால் தேவனுக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். அன்புக்குரியவர்களே, இன்றும் கூட உங்களோடு ஒரு சிறிய ஒரு தேவ செய்தியை நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய கிருபையிலே நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆகவே ஒரு ஜெபத்தோடு இன்றைய செய்திக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மகிமையும் மாட்சிமையும் வல்லமையும் மகத்துவமும் நிறைந்தவரே, இந்த அருமையான இந்த நல்ல நாளுக்காய் உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை அப்பா உம்முடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொண்டு இந்த அடிமைக்கும் அது ஆசீர்வாதமாக மாற்றத்தக்கதாக உங்களுடைய கிருபையிலே அப்பா நான் கடந்து வந்திருக்கிறேன். அப்பா எடுத்து வந்திருக்கிற இந்த வார்த்தைகளை தைரியமாக உங்களுடைய வல்லமையோடு உங்களுடைய அபிஷேகத்தோடு அப்பா உங்களுடைய அதிகாரத்தோடு சொல்லத்தக்கதாய் கர்த்தர் இந்த அடிமைக்கு கிருபை செய்யும்படியா நான் செபிக்கிறேன். அப்பா தேவனே, இந்த நாள் இந்த வார்த்தைகளை ஐயா பிசாசானவன் சத்துருவானவன் அப்பா பிள்ளைகளுக்குள்ளே அப்பா கிரியை செய்ய விடாதபடி அந்த வார்த்தைகளை திருடி விடாதபடி ஆண்டவரே அந்த வார்த்தைகளுக்கு பிள்ளைகள் செவி கொடுக்க விடாதபடி அப்பா பிசாசானுடைய எல்லா தந்திரமான காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினால் நான் அப்புறப்படுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகள் அப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் 30, 60, 100 கிரியை செய்து என் தெய்வத்துக்கு மகிமையை செலுத்துகிற பிள்ளைகளாய் வாழ நீங்க கிருபை செய்யும்படி நான் செபிக்கிறேன். அப்பா கர்த்தர் உம்முடைய வார்த்தையின் பிரவேசம் ஆண்டவரே அப்பா சங்கீதத்திலே சொல்லப்பட்டது போல அது வெளிச்சத்தை கொடுத்தது என்று சொல்லப்பட்டது போல இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளுடைய ஒவ்வொரு பிரவேசங்கள் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்க போறதுக்காய் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளும் கூட நான் உங்களோடு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட தேவனுடைய செய்திக்கு அல்லது அந்த தேவனுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஒருவேளை என்னிடம் திருப்பி கேட்கலாம், என்ன சகோதரனே நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறீர்கள், நாங்கள் அப்படித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் அநேகர் கேட்கலாம். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக வாழ வேண்டும். நாங்கள் இதுக்குள்ளாக அநேக காரியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எப்படி அல்லது எப்பொழுதுமே அன்புக்குரியவர்களை நாங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறோமா? துன்பங்கள் வரும் பொழுதும், உயர்வுகள் வரும் பொழுதும், நெருக்கங்கள் வரும் பொழுதும் அன்புக்குரியவர்களே அந்த வேளைகளில் எப்படி எங்களுடைய காரியங்கள் இருக்கிறது? எங்களை மகிமைப்படுத்துகிறோமா? அல்லது ஒரு சோதனைகள், பாடுகள், நெருக்கங்கள் வரும் பொழுது நாங்கள் தெய்வத்தை முறுமுறுக்கிறோமா என்ற பல கேள்விகளை நாங்கள் கேட்கலாம். இது ஒவ்வொருவருடைய நடைமுறை ஆவிக்குரிய வாழ்க்கைகளிலே இருக்கிற ஒரு காரியம்தான். இதை அநேகர் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, தெய்வத்தினுடைய வார்த்தைகள் எங்களுக்கு கடந்து வருகிறது என்று சொன்னால் அது எங்களுடைய வாழ்க்கைகளை நிச்சயமாக சீர்படுத்தும், அது சரிப்படுத்தும், செப்பனிடும். அன்புக்குரியவர்களே, நாங்கள் எல்லாரும் வேதம் சொல்லுகிறது அநேக விடயங்களிலே தவறுகிறோம் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட நாங்களும் தேவனை நாங்கள் எப்பொழுதுமே மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? தேவனுடைய நாமத்துக்கு நாங்கள் எப்பொழுதும் மகிமையாக எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காரியங்களும் இருக்கிறதா என்பதை அன்புக்குரியவர்களே நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம்.
ஆமென். என்றால் தேவனுக்குள்ளாக வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அன்புக்குரியவர்களே, அதாவது தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று தேவனுடைய போதனைகளினாலே தேவனுடைய சத்தியங்களினாலே வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் அன்புக்குரியவர்களே தேவனை நாங்கள் மகிமைப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே பவுல் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்படித்தான் நாங்கள் இருக்க வேண்டும். நாங்களும் இந்த நாட்களிலே கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டு அவருக்கென்று எங்களை ஒப்புக் கொடுத்த ஒரு வாழ்க்கை, அவர் பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை, தெய்வம் மகிமைப்படுகிற ஒரு வாழ்க்கை அன்புக்குரியவர்களே நாங்கள் வாழ வேண்டும். அதுதான் தேவனுடைய நியதி அன்புக்குரியவர்களே. ஆனால் இன்றைக்கு நாங்கள் எப்படியாக இந்த பூமியிலே சில வேளைகளிலே நாங்கள் ஒரு பாவ பிரசன்னமான பூமியிலே அல்லது உலக மனுஷர்கள் தேவனை அறியாதவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய காரியங்கள் நிமித்தம் சில வேளைகளிலே எங்களுக்குள்ளும் தெய்வத்தை மகிமைப்படுத்தாமல் அல்லது தெய்வத்தை பிரதிபலிக்காமல் போகிற விடயங்கள் இருக்கலாம். ஆனா அதற்காகத்தான் இன்றைக்கு நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. தேவனுக்குள்ளாக நாங்கள் நாளுக்கு நாள் வேதம் சொல்லுகிறது அவருடைய நன்மை எது, பிரியம் எது, அவருடைய சித்தம் எது என்று அன்புக்குரியவர்களே நாங்கள் பகுத்தறிந்து எங்களுடைய மனங்கள் புதிதாக்கப்பட்டு அன்புக்குரியவர்களே நாங்கள் மறுரூபமடைய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும், நானும் நீங்கள் ஒவ்வொருவரும் அன்புக்குரியவர்களே நாங்கள் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அது உயர்வு வரும் பொழுதும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தாழ்வுகளோ அல்லது ஒரு சோதனைகளோ பாடுகளோ நிந்தைகளோ அவமானங்களோ வரும் பொழுதும் அன்புக்குரியவர்களை தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். சில வேளைகளில் நீங்கள் கேட்கலாம், அன்பு சகோதரனே, ஒரு உயர்வு வரும் பொழுது தேவனை மகிமைப்படுத்தலாம். அதிலும் கூட சிலர் தங்களை மகிமைப்படுத்துகிற விடயங்கள் உண்டு. சோதனைகள் அல்லது ஒரு நெருக்கங்கள், ஒரு பாடுகள், நிந்தைகள் வரும் பொழுது எப்படி தேவனை மகிமைப்படுத்தலாம் என்று நீங்கள் கேட்கலாம். அன்பானவர்களே, வேதத்திலே நாங்கள் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலதும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு ஒரு பாடுகளோ அல்லது ஒரு சோதனைகளோ அல்லது ஒரு ஏதாவது ஒரு நெருக்கங்களோ எங்களுடைய மனங்கள் அதாவது உடைக்கப்படத்தக்கதாக அல்லது எங்களுடைய காரியங்கள் நிந்திக்கப்படத்தக்கதான பல காரியங்கள், சம்பவங்கள், சூழ்ச்சிகள் அங்கே எங்களுக்கு எதிராக நடக்கும் பொழுது அன்புக்குரியவர்களே அந்த நேரத்திலும் தேவனை மகிமைப்படுத்த என்றால் அவர் நன்மைக்கேதுவாகவே அங்கே எங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களை செய்கிறார். நாங்கள் வேதத்திலே பார்க்க முடியும். சென்ற கிழமையிலும் நான் உங்களுக்கு ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்ற ஒரு தேவ செய்தியை கர்த்தருடைய கிருபையில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதிலும் கூட இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் சொல்லியிருந்தேன். எப்படியாக அவர் மனுஷ ரூபமாக இந்த பூமிக்கு வந்தார். அவர் தேவனுடைய குமாரனா இருந்தும் அன்புக்குரியவர்களே அதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் அவர் எப்படியாக இந்த பூமியில வந்தார். அவர் வந்த பொழுது எப்படி அவரும் கூட பிசாசினாலே சோதிக்கப்படும்படிக்காக வனாந்தரத்துக்கு அங்கே ஆவியானவரால் கொண்டு செல்லப்பட்டார் என்று பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, என்னத்தை நான் சொல்ல வாரென்றால், சோதனைகளோ பாடுகளோ நெருக்கங்களோ அவமானங்களோ நிந்தைகளோ என்ன பலவிதமான தீமையான மொழிகளை பேசுகிறார்களோ எல்லாம் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னால் அவைகளெல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று சொல்லி கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அன்புக்குரியவர்களை, வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகத்திலே அங்கே சொல்லப்படுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் அன்புக்குரியவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். 42வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதிலே எப்படியாக தேவன் தன்னுடைய மகிமையை வேறொருவருக்கும் கொடேன் என்று அங்கே சொல்லுகிறார். பாருங்கள், நான் வாசிக்கிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, நாங்கள் கூட
தேவனுக்குள்ளாக வாழ்கிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு உயர்வு வரும் பொழுது நாங்கள் அதை எங்களுக்கு என்று ஒரு மகிமையாக ஒரு மேன்மையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவனுக்கே மகிமை. ஏண்டா தேவனுக்குள்ளாகத்தான் நாங்கள் அங்கே பவுல் சொல்லும் பொழுது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட ஆயினும் நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். அப்ப கிறிஸ்துவுக்கு தான், தேவனுக்கு தான் அந்த மகிமைகள் போக வேண்டும். அல்லேலூயா. ஆகவே தேவனுக்கே மகிமை செலுத்த வேண்டும். அது நான் சொன்னது போல அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இங்க சொல்லுகிறது போல தாழ்வானாலும் உயர்வானாலும் எப்பொழுதுமே இங்க பவுல் அடிக்கடி அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறதை பவுலுடைய நிருபங்கள்ல, பவுலுடைய வாழ்க்கைகளில் அவர் தன்னுக்கு நடந்த காரியங்களிலே தேவனை மகிமைப்படுத்தினதை நாங்கள் வேதத்திலே பார்க்க முடியும் அன்புக்குரியவர்களே. அல்லேலூயா. அங்கே எபேசியர் புஸ்தகத்திலும் சொல்லப்படுகிறது, அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார், எங்களை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி அன்புக்குரியவர்களை, நீங்கள் எபேசியரின் புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்திலே அன்புக்குரியவர்களே 5வது வசனம் அங்கே வாசிக்கும் பொழுது, அதை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள். 1வது அதிகாரம் 5வது 6வது வசனம் சொல்லுகிறது, பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருள்ள தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. தன்னுடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக அங்கே சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஏசாயாவிலே சொல்லப்படுகிறது, அவர் தம்முடைய மகிமைக்கென்று நிலைநாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்று கூட வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே அன்பான சகோதரனே சகோதரியே, நானும் நீங்களும் தேவனை எப்பொழுதுமே நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். நிச்சயமாக நாங்கள் ஒரு ஆராதனைகளில் போகும் பொழுது அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு குடும்ப ஜெபங்களோ அல்லது ஏதாவது தேவ பிள்ளைகள் சேரும் இடங்களிலே தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தேவனுடைய நாமத்தை ஜெபங்கள் மூலமாக நாங்கள் இன்னும் சில ஊழியங்களை செய்வதன் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துகிறோம் அன்புக்குரியவர்களே. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நிச்சயமாக அந்த வேளைகளில் நீங்கள் அநேகர் தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். நாங்கள் இன்னும் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிற சில விடயங்களிலே தவறுகிறோம் அன்புக்குரியவர்கள். அதைத்தான் அன்றைக்கு முக்கியப்படுத்தி சொல்ல இருக்கிறேன். ஒரு சபை கூடுதலே தேவ ஜனங்கள் கூடுகிற நேரத்திலே தேவனுக்கு மகிமையை செலுத்தும்படியாக உங்களுடைய உதடுகளினால் ஆகிய அந்த ஸ்தோத்திர பலிகளினாலோ அல்லது ஊழியங்களை செய்தோ அல்லது ஏதாவது எப்படியாவது நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களா இருப்பீர்கள். அதை விட அன்புக்குரியவர்களே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் இப்ப இதற்கு முன்பாக சொன்னது போல ஒரு உயர்வுகள் ஒரு மேன்மைகள் வரும் பொழுது எப்படி நாங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறோம், இல்லை என்று சொன்னால் ஒரு பாடுகள் வரும் பொழுது அந்த வேளையில் எப்படி தேவனை மகிமைப்படுத்துகிறோம் என்பதை குறித்து சற்று நாங்கள் தியானித்து இந்த நாளிலும் எங்களை ஆராய்ந்து பார்த்து நாங்கள் எப்பொழுதுமே தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி சில ஆலோசனைகளை சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன் அன்புக்குரியவர்களே. அன்பானவர்களே, நான் முதலாவதாக எங்களுடைய பாடுகள் நேரங்களில் அல்லது எங்களுடைய நெருக்கங்கள் நேரங்களில் அல்லது எங்களுடைய அவமானங்கள் நேரங்களில் அன்புக்குரியவர்களே எப்படி நாங்கள் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நான் சொன்னேன், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலதும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறபடினாலே அந்த பாடுகள் கூட கர்த்தருக்குள்ளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தருக்குள்ளே நாங்கள் ஜீவிக்கும் பொழுது சில நேரங்களில் பாடுகளை அனுமதிப்பார் அல்லது நெருக்கங்கள் அனுமதிக்கப்படும். அன்புக்குரியவர் மலை பிரசங்கத்திலே பார்க்கும் பொழுது எப்படியாக அந்த உங்களை நிந்தித்து பலவிதமான தீமையான மொழிகளை பேசுவார்கள், ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிற சில வார்த்தைகளை நாங்கள் பார்க்க முடியும். அன்புக்குரியவர்கள், இதற்கு இந்த பாடுகள் மத்தியிலும் நெருக்கங்கள் மத்தியிலும் தேவனை மகிமைப்படுத்தின தேவனுடைய பிள்ளைகளை குறித்து நாங்கள் வேதத்தில் அதிகமாய் பார்க்க முடியும் அன்புக்குரியவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் தாவீதை குறித்து பார்க்கலாம் அன்புக்குரியவர்களே, அங்கே யோசேப்பை குறித்து பார்க்கலாம், யோபுவை குறித்து நீங்கள் உதாரணமாக யோபுவை மிகவும் முக்கியப்படுத்தி பார்க்கலாம். எப்படியாக அவனுக்கு இருந்த எல்லாமே, எவ்வளவு செல்வந்தனாக இருந்தான், தேவனாலே நற்சாட்சி பெற்றவனாக இருந்தான், ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில வந்த அந்த பாடுகள் அந்த நெருக்கங்கள் எல்லா தாழ்வுகள் குறைவுகளிலும்
அன்பானவர்களே, தேவனை மகிமைப்படுத்தினார். ஆமென். கர்த்தர் எடுத்தார், அங்கே கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லி அங்கே எப்படியாக தேவனை மகிமைப்படுத்தினார் என்று யோபை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்படித்தான் அன்புக்குரியவர்கள், நாங்கள் கர்த்தருக்குள்ளாக வாழ்கிறோம் என்று சொன்னால் அன்பானவர்களே, கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறார். ஆமென். சில வேளைகளில் கஷ்டமா இருக்கும், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாங்கள் பிழைத்திருக்கிறது இனி நாங்கள் அல்ல என்பதை நாங்கள் உணர்ந்தோம் என்று சொன்னால், இது எல்லாம் அவர்தான் வழிநடத்த, அவருடைய கிரியைகள் தான் என்று நாங்கள் நினைப்போம் என்று சொன்னால், அவர் ஒரு பிழையான விதத்திலே தெய்வம் எங்களை நடத்த மாட்டார் என்று யோசித்து அன்புக்குரியவர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். யோபை குறித்து பார்க்கும் பொழுது அப்படியாய் தேவனை மகிமைப்படுத்தினார் பாடுகள் வேளையிலும். இன்னும் பலர், தாவீதை குறித்து சொன்னேன். தாவீது கூட அங்க இடத்துல சொல்லுகிறார், உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று அங்கே வேதத்திலே சொல்கிறதை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. ஆமென். ஆகவே அன்பானவர்களே, இப்படியாக யோசேப்பும் கூட பல நெருக்கங்கள் வாயிலாக அங்கே கடந்து சென்றார் என்று நாங்கள் பார்க்கிறோம். எப்படியாக தன்னுடைய சொந்த சகோதரர்களாலேயே அங்கே அந்நியர்களிடத்தில் விற்கப்பட்ட பொழுதிலும் அங்கே எப்படியாக அவன் அந்த எகிப்திலே பிரதானியாக அங்கு உயர்த்தப்பட்ட பொழுது அவருடைய சகோதரர்கள் ஒரு பஞ்சத்தின் நிறுத்தம் வந்த பொழுது அன்புக்குரியவர்களே, அவன் சொல்லுகிறான், உங்களுக்காக நீங்கள் என்னை இந்த இடப்படியாக விற்று போட்டதினாலே நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், உங்களுக்காக ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை முட்கூட்டியே என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை அங்கே ஆதியாகம புஸ்தகத்தில் அன்புக்குரியவர்களே 45வது அதிகாரம் 5வது வசனத்தில் அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பாருங்கள், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். பாடுகள் நெருக்கங்கள் வரும் பொழுதெல்லாம் அன்பானவர்களே, நாங்கள் முறுமுறுக்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். தேவனே, நீ எல்லாம் நன்மைக்கு இதில் எதுவும் நன்மை செய்ய இருக்கிறீரப்பா என்று சொல்லி அன்பான சகோதரனே சகோதரிகளே, நாங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இன்னொரு காரியம் அன்புக்குரியவர்களே, இந்த பூமியிலே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு பாவ பிரசன்னமான ஒரு பூமியாக நாங்கள் இந்த இடத்துல வாழ்கிறோம், இந்த பூமியில வாழ்கிறோம். அநேக வெளியிலே போனால் அல்லது நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது தொலைக்காட்சி வாயில பல பாவமான காரியங்கள் எங்களை நோக்கி வருகிறது அன்புக்குரியவர்கள். சில வேளைகளில் நாங்கள் பாவங்களை செய்து விடுகிறோம். தேவனை பிரியம் இல்லாமல் தேவனை மகிமையை கொடுக்க வேண்டிய நேரத்திலே தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்க வேண்டிய நாங்கள் சில வேளைகளில் பாவமாக சில காரியங்களை செய்து விடுகிறோம். அந்த வேளையிலும் கூட அன்புக்குரியவர்களே, நாங்கள் தேவனை பாவம் செய்து அந்த பாவ அறிக்கை செய்வதன் மூலம், அந்த பாவங்களை, ஆண்டவரே நான் அந்த பாவத்தை செய்து விட்டேன், என்னை மன்னியும், உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னியும் என்று சொல்வது கூட அன்புக்குரியவர்களே தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாங்கள் பார்க்கிறோம், எங்களிலே பாவம் இல்லை என்போமாகில் எங்களை நாங்களே வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை பாவம் இல்லை என்போமாகில் நாங்கள் தேவனை அவரை குற்றப்படுத்துகிறா இருக்கிறோம் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே பாருங்கள், இந்த பாவ அறிக்கை, நாங்கள் பாவ அறிக்கை செய்யும் பொழுது அல்லது எங்களுடைய பாவங்களை நாங்கள் இப்படியான ஒரு பாவ வாழ்க்கையில இருந்தோம் என்று சொல்லி மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக சொல்லி தேவனை ரட்சித்தார், தேவன் இப்படியா என்னை உயர்த்தினார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிற காரியம் அன்புக்குரியவர்கள் அதுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியாக நாங்கள் சொல்லும் பொழுது நாங்கள் தேவனை மகிமைப்படுத்துவோம். பாருங்கள், அங்கே யோசுவாவின் புஸ்தகத்திலே ஆகான் என்ற ஒருவன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டான். அதனாலே அங்கே யோசுவா ஒரு காரியத்தை சொல்கிறார். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். யோசுவாவின் புஸ்தகம், நாங்கள் இதை ஏன் சொல்லுங்கள், நாங்கள் ஒரு பாவ அறிக்கை செய்யும் பொழுது கூட தேவனே உமக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்து விட்டோம் என்று சொல்லும் பொழுது கூட அதிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது அன்புக்குரியவர்களே. அதற்காக தொடர்ந்து நாங்கள் பாவங்கள் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. நான் சொல்லுகிறேன் அன்புக்குரியவர்கள், என்னென்று சொன்னால், அந்த பூமியிலே பாவ பிரசன்னமான பூமியில வாழ்கிறோம். ஏதோ சின்ன பாவங்களை நிச்சயமாக ஏதோ நாங்கள் செய்து விடுகிறோம். எங்கள் கண்களினாலோ, எங்களுடைய பார்வைகளினாலோ, பேச்சுக்கள்னாலோ, நடத்தைகள்னாலோ ஏதோ ஒரு சின்ன பாவங்களை செய்கிறோம். ஆகவே அந்த வேளைகளிலே நாங்கள் தேவனிடத்திலே பாவ அறிக்கை செய்து தேவனை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அங்கே யோசுவாவின் புஸ்தகத்தை பாருங்கள், 7வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து. பாருங்கள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காது என்றான். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதி உத்தரமாக, மெய்யாகவே
நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அல்லேலூயா. பாருங்கள் எப்படியாக யோசுவா சொல்லுகிறார் என்றால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்த அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்தது எனக்கு சொல். அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, நான் என்னத்தை இதில் சொல்ல வாழ்ந்தால், நாங்கள் பாவ காரியங்களை செய்து விட்டோம் என்று சொன்னால், நாங்கள் தேவனே உமக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. ஆகவே நாங்கள் பாவம் செய்துவிட்டு அப்படியே நாங்கள் விட்டுவிடக்கூடாது. அறிக்கை செய்து தேவனிடத்திலே மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலம் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்தலாம். அதற்காக நாங்கள் தொடர்ந்து பாவம் செய்யலாம், பெரிய பாவங்களை செய்யலாம் என்று நான் சொல்லவில்லை. அப்படி செய்யக்கூடாது. நாங்கள் சில வேளைகளை அறிந்தோ அறியாமலோ அன்புக்குரியவர்களே சில பாவமான விடயங்களுக்குள்ளே நாங்கள் கடந்து செல்றோம். ஆகவே அந்த வேளையிலே உடனே எங்களுக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த உணர்த்துதலின்படி நாங்கள் உடனே மன்னிப்பு கேட்டு நாங்கள் தேவனிடத்திலே மன்னிப்பை பெற்று அந்த வேளையிலே அப்படி செய்யும் பொழுது தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. நான் இப்பொழுது சொல்ல இருக்கிறது அன்புக்குரியவர்கள், அடுத்ததாக நாங்கள் முதலாவது பார்த்தோம், பாடுகள் நெருக்கங்கள் வேளையிலே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். பாவத்தை செய்துவிட்டால் கூட அந்த பாவ அறிக்கை செய்து அன்புக்குரியவர்களை தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன். நிச்சயமாக இந்த பாவ அறிக்கை செய்வதிலே கூட எப்படியா பவுலும் கூட அவன் எவ்வளவுத்துக்கு ஒரு குற்றம் சாட்டப்படாதவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் அவைகள் எல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தம் குப்பையும் நஷ்டமாக எண்ணினான் என்று சொல்வது மாத்திரமல்லாமல் ஒரு பாவ அறிக்கை செய்கிறான், சபையை தான் குற்றப்படுத்தினவன் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை சொல்வதை கூட நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாங்கள் சாட்சிகளை கூட பகிர்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் என்னை எப்படியாக வழிநடத்தினார் என்று சொல்லி நிச்சயமாக நாங்கள் எப்படியான நிலைகளில் இருந்தோம் என்பதை சொல்வதிலே நான் விசுவாசிக்கிறேன். தப்பில்லை என்றால் அப்படியாக இருந்த என்னை பாவத்திலும் சாபத்திலும் உளையான சேற்றிலும் நாறி கிடந்த என்னையே அன்புக்குரியவர்களே தூக்கி எடுத்து இன்றைக்கு இப்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாய் தெய்வத்தினுடைய கிருபை, தேவனுக்கே மகிமை உண்டாக வேண்டும். ஆமென். இப்படித்தான் பவுல் கூட பல காரியங்களை சொல்லியிருக்கிறார், பல தேவனுடைய மனுஷர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அன்புக்குரியவர்களே, பாவ அறிக்கை செய்ய வேண்டும். அந்த அறிக்கை செய்யும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களை நாங்கள் தேவனிடத்திலே சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டும். அதன் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. ஆகவே அடுத்த காரியம், எங்களுடைய உயர்வுகளிலே அன்புக்குரியவர்களே தேவனை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். நான் இதிலே பல தேவனுடைய மனுஷர்கள் எப்படியாக அவர்களுக்கு வந்த அந்த உயர்வுகள் நிமித்தம் அங்கே ஜனங்கள் அதாவது இவர்களை மேன்மைப்படுத்தின பொழுது அந்த மேன்மையை ஏற்றுக்கொள்ளாமல் அன்புக்குரியவர்களே தேவனை மகிமைப்படுத்தின சில தேவனுடைய மனுஷர்களை குறித்து நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, யோசேப்பை குறித்து நான் சொல்லுகிறேன். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் பாடுகள் நேரத்திலும் தேவனை மகிமைப்படுத்தினான் என்பதை நாங்கள் பார்க்க முடியும். எவ்வளவோ சோதனைகளை கடந்து வந்த யோசேப்பு தேவனை எப்படியாக மகிமைப்படுத்தின ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அவருக்கு ஒரு உயர்வு வந்த பொழுதும் அன்புக்குரியவர்களே தேவனுடைய அந்த ஞானங்கள், தேவனுடைய கிருபைகள் அவனுக்குள்ளாக இருந்த பொழுதிலும் அன்புக்குரியவர்களே அந்த வேளையிலும் தேவனை மகிமைப்படுத்தின ஒரு காரியத்தை நான் இப்பொழுது சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 15-16 வசனத்தை நாங்கள் படிப்போம். அதிலே பார்வோன் அங்கே ஒரு சொற்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லும்படியாக அங்கே கடந்து வந்த பொழுது அந்த பார்வோன் அன்புக்குரியவர்களை யோசேப்பை மேன்மைப்படுத்தி அங்கே சொல்லி அவனை அழைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். 41:15-16 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். பின்பு தன் சகோதரர் யாவரையும் மன்னிக்கவும் 41:15-16 பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றார். சொற்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றார். பாருங்கள், அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக இந்த அர்த்தத்தை சொல்லுவா என்று சொல்லி, பாருங்கள், தேவன் தான் அந்த ஞானத்தை யோசேப்பு கொடுத்தால் அதன் நிமித்தம் அங்கே அர்த்தங்களை சொல்லிக் கொண்டு வந்தார். அதன் பிரகாரமாக இந்த பார்வோன் யோசேப்பிடத்திலே சொல்லுகிறார், நீ ஒரு சொற்பனத்தை அங்கே சொற்பனத்துக்கு அர்த்தத்தை கேட்டால் நீ சொல்லுவா என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டிருக்க. அவனை குறித்து, ஆனால் கர்த்தரை குறித்து கேள்விப்படவில்லை. பாருங்கள், அப்படியாக இவன் எப்படி இந்த பார்வோன் சொன்ன பொழுது எப்படி அங்க யோசேப்பு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றார். அல்லேலூயா. பாருங்க, இதிலே பாருங்கள் எப்படி தேவனை மகிமைப்படுத்துகிறார்.
கர்த்தர் தருகிற ஞானங்கள், கர்த்தர் தருகிற கிருபைகள், கர்த்தர் தருகிற வரங்கள், கர்த்தர் தருகிற ஒவ்வொரு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் அன்புக்குரியவர்களே, சிலவேளை இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களா இருக்கலாம், எல்லாம் தேவன் தான் தருகிறார். அங்க யார் எந்த மனிதன் எங்களை உயர்த்தும்படியாக காரியங்களை சொன்னாலும் தேவன் ஆண்டவர் தான் இவைகளை தந்தார், இவைகளுக்கெல்லாம் தேவன் தான் காரணம் என்று சொல்லி அன்பானவர்களை நாங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த யோசேப்பு அப்படித்தான் பார்வோனுக்கு அங்கே மங்களமான ஒரு உத்தரவு அருளி செய்வார், நானல்ல தேவனே என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. நானும் நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். சில வேளைகளே நீங்கள் அநேகர் ஒருவர் சுகம் கேட்டால், சகோதரனே சகோதரியே எப்படி சுகமா இருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது, நான் சுகமா இருக்கிறேன் என்று சொல்வதை விட கர்த்தருடைய கிருபையிலே அவருடைய இரக்கத்திலே நல்ல சுகமா இருக்கிறேன் என்று சொன்னால் தேவனுடைய நாமம் முழுவதுக்கு மகிமைப்படும் அன்புக்குரியவர்களே. அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும். ஆமென். இப்படியாக ஒவ்வொரு காரியங்களிலும் அன்புக்குரியவர்களுடைய வேலை காரியம், குடும்பங்கள், எங்களுடைய ஒவ்வொரு நாளாந்த காரியங்களிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாங்கள் வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக புதிய ஏற்பாட்டிலே யோவானையும் பேதுருவையும் குறித்த ஒரு காரியம், அதாவது அந்த அலங்கார வாசலிலே அன்புக்குரியவர்களே சப்பானியா இருந்த அந்த மனுஷன் குணமாக்கப்பட்ட பொழுது ஜனங்கள் எல்லாரும் இவர்களை நோக்கி அங்கே பார்த்தார்கள், இவர்களை நோக்கி அங்கே ஓடினார்கள் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுது இவர்கள் சொன்ன விடயம் என்னவென்பதை நாங்கள் பார்ப்போம். அப்போஸ்தலர் புஸ்தகம் அன்புக்குரியவர்களே 3வது அதிகாரம், அப்போஸ்தலர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11 நாங்கள் படிப்போம் என்று சொன்னால் அதிலே அழகான விளக்கங்கள் இருக்கிறது. நாங்கள் நான் படிக்கிறேன் கேளுங்கள். குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஷ்டவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய சக்தியினாலாவது சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவருக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோர்ந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். அல்லேலூயா. அதற்கு நாங்கள் சாட்சிகள், அவருடைய நாமத்தினால் தான் செய்கிறோம். ஆகவே இது எங்களை நீங்கள் நோக்கி பார்க்கிறதற்கு நாங்கள் எங்களுடைய சுய சக்தியினாலாவதோ சுய பக்தியினாலாவதோ இதை செய்யவில்லை என்று இங்கே பேதுருவும் யோவானும் அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அன்புக்குரியவர்கள். அல்லேலூயா. இந்த நாட்களிலே கர்த்தருக்கென்று நாங்கள் வாழ்ந்து கர்த்தர் எங்களை வல்லமையாக பயன்படுத்தும் பொழுது, ஜனங்கள் எங்களை மேன்மைப்படுத்தும் பொழுதோ, எங்களை உயர்த்தும் பொழுதோ, அந்த மேன்மைகளையும் அந்த 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 மேன்மையான காரியங்களை அன்புக்குரியவர்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளாமல் தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை, இது தேவன் தான் செய்தார் என்று சொல்லி தெய்வத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் அன்புக்குரியவர்களே. அல்லேலூயா. இது இன்றைக்கு இந்த நாட்களிலே குறைந்து போய் கொண்டிருக்கிற காரியமா இருக்கிறது. அன்பானவர்களே, தேவனை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக எங்களை அவர் சிருஷ்டித்திருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனை நாங்கள் மகிமைப்படுத்த. இன்னொரு பவுலையும் பர்னபாவையும் குறித்த ஒரு விடயத்தை பார்த்து நாங்கள் தேவனை மகிமைப்படுத்தாமல் இருந்த ஒரு நபரையும் பார்த்து நாங்கள் முடித்துக் கொள்ளலாம். பவுலையும் பர்னபாவையும் பாருங்கள். அங்கே லீஸ்திராவிலும் கூட அங்கும் கூட ஒரு சப்பானியை குணமாக்கினது நிமித்தம் அந்த ஜனங்கள் இவர்களை மேன்மைப்படுத்தும்படியாக பல காரியங்களை செய்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் அன்புக்குரியவர்களே 14வது அதிகாரம் அங்கே பார்க்கும் பொழுது 11 நாங்கள் பார்க்கலாம். 14வது அதிகாரம் 11 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். பவுல் செய்ததை, இந்த சப்பானியை அங்கே எப்படியாக குணமாக்கினது நிமித்தம் அந்த ஜனங்கள் கேள்விப்பட்டு இப்படியாக சொல்கிறார்கள். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கோனியா பாசையிலே சத்தமிட்டு சொல்லி பர்னபாவை யூப்பித்தர் என்றும் பவுல் பிரசங்கித்ததை நடத்தினவனானபடியால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். அல்லாமலும் பட்டணத்துக்கு
முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூஜைசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசல் அண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தான். அப்போஸ்தலனாகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் என்று இங்கே சொல்லுகிறதை பாருங்கள். அன்புக்குரியவர்களே, இவர்களும் அங்கே அந்த சப்பானியை குணமாக்கின நிமித்தம் ஜனங்கள் இவர்களுக்கு மேன்மையான காரியங்களை செய்து அவர்கள் எப்படியாக செயற்பட்டார்கள். அதன் நிமித்தம் இவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்கள். இந்த ஜீவனுள்ள தேவன் தான் இதற்கு காரணம் என்பதை அங்கே வெளிப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, நாங்கள் எல்லாவற்றிலும் எங்களுக்கு ஒரு உயர்வு வரும் பொழுது மாத்திரமல்ல, நான் ஏற்கனவே சொன்னேன், எங்களுக்கு ஒரு நெருக்கங்கள் வரும் பொழுதும் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறதிலே மிகவும் கவனமாயிருக்க வேண்டும். என்றால் கர்த்தர் தான் மகிமைக்கு பாத்திரர். ஆமென். அவருடைய மகிமை என்ன சொல்லுகிறார்? ஒரு கொடேன் என்று அங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் மகிமைக்கு பாத்திரர், அவருக்குத்தான் மகிமை போக வேண்டும். எங்களுக்கு எந்த ஒரு மகிமையும் வரக்கூடாது. சந்தோஷம் இருக்கலாம் அன்புக்குரியவர்கள். ஓ, தேவன் என்னை பயன்படுத்துறான்னு மக்கள் சொல்லும் பொழுது ஓகே, சந்தோஷம் சகோதரி, ஆனால் தேவனுக்கு தான் மகிமை என்று நாங்கள் சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்றால் அவருக்குள்ளாக நாங்கள் பிழைத்திருக்கிறோம். அவர்தான் எங்களுக்குள்ளே பிழைத்திருக்கிறார். பவுல் சொன்னது போல, நானல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, இப்பொழுது நான் சொல்ல இருக்கிறது, தேவனுக்கு மகிமையை கொடுக்காமல் தனக்கு மகிமை என்று சொல்லுகிற ஒருவரை குறித்து சொல்லி நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். அநேக மனுஷர்களை குறித்து வேதத்திலே பார்க்க நான் சுருக்கமாக சொல்லி நான் முடிக்கிறேன். அங்கே நேபுகாத் நேச்சாரை குறித்து தானியேல் புஸ்தகம் அன்புக்குரியவர்கள் அதில் சொல்லப்படுகிறது. எப்படியாக அவன் அந்த நான் கட்டின பாபிலோன் என்று சொல்லி அங்கே எப்படியாக அவன் மேன்மை கொண்டான், அதன் நிமித்தம் எப்படியாக அவன் அங்கே தள்ளப்பட்டான் என்பதை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அவருடைய வாயில அந்த வார்த்தை இருக்கும் பொழுது அவனுக்கு என்ன சம்பவித்தது என்றதை வேதம் சொல்லுகிற 4வது அதிகாரம் அன்புக்குரியவர்களே 30வது வசனத்தை நான் படிக்கிறேன், கேளுங்கள். 4வது அதிகாரம் 30வது வசனம். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாய் நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு மனுஷர் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது விளம்பின. அல்லேலூயா. பாருங்கள், இதெல்லாம் தேவன் தனக்கு சித்தமானவர்களுக்கு கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும் மட்டும் அறிய வேண்டும். எங்களுக்கு ஒரு மேன்மை வருகிறதா, உயர்வு வருகிறதா, எல்லாம் தேவன் தான். தேவன் அவருடைய சித்தத்தின்படி தருகிறார் என்பதை அறிந்து அன்புக்குரியவர்களை தேவனையே மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஒழிய நாங்கள் எங்களுக்கு மகிமையை எடுத்துக் கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. ஆகவே அன்பான சகோதரனே, சகோதரிகளே, இந்த நாட்களிலே நாங்கள் ஒவ்வொருவரும், நானும் நீங்களும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். நான் ஏற்கனவே சொன்னது போல இப்படியான உயர்வுகள் வரும் பொழுது தேவனை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு ஒரு மகிமை எடுத்துக் கொள்ளக்கூடாது. அதே போல ஒரு நெருக்கங்களோ பாடுகளோ சோதனைகளுக்கூடாக நாங்கள் நடக்கும் பொழுது அன்புக்குரியவர்களே, தேவன் எல்லாம் நன்மைக்கு எதுவாக அனுமதிக்கிறார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நாங்கள் சில வேளைகளில் பாவங்களை, தேவனு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது, நாங்கள் பாவ அறிக்கை செய்யும் பொழுது, தேவனே உமக்கு விரோதமாய் பாவம் செய்துவிட்டோம் என்று சொல்லும் பொழுது தேவனை நாங்கள் அங்கே மகிமைப்படுத்துகிறோம். அப்படியாக கூட தேவனை மகிமைப்படுத்தலாம். ஆகவே நாங்கள் ஆராதனை நேரங்கள், ஊழியங்கள், சபைகள், இப்படியாக நாங்கள் அன்புக்குரியவர்களை தேவனுடைய காரியங்களிலே நாங்கள் பங்கெடுக்கும் பொழுது கூட அந்த இடங்களிலும் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இப்படியாக கர்த்தருக்குள்ளாக அன்புக்குரியவர்களே நாங்கள் எப்பொழுதுமே அவருக்கு நாங்கள் மகிமையும் புகழ்ச்சியுமாய் இருக்கிறோம். அவருக்கு என்று மகிமைக்கென்று நிலைநாட்டின ஒரு நீதியின் விருட்சங்களாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறபடி அவருக்கே மகிமையை கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் மகிமையை வேறொரு கொடுத்தேன் என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் தேவனுக்கே மகிமை கொடுக்க வேண்டும். எவருக்கும்
நாங்களும் மகிமை எடுக்கக்கூடாது, அல்லது எங்களோடு இருக்கிற ஒரு ஊழியக்காரனுக்கோ அல்லது எங்கள் சகோதரனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ யாருக்கும் அன்புக்குரிய மகிமை என்பது தேவனுக்கு ஒருவருக்குத்தான். அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். ஒரு ஜெபத்தோடு நாங்கள் முடித்துக் கொள்ளலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, இந்த அருமையான இந்த நல்ல நாளுக்காய் உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே, உங்களுக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறவர்களாக எப்பொழுதும் நாங்கள் இருக்க வேண்டும் என்ற இந்த தேவ செய்தியை அப்பா பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தபடியாய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஏசப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உயர்வானாலும் ஆண்டவரே பாடுகளோ சோதனைகளோ வந்தாலும் என் தேவனை மகிமைப்படுத்துவதிலே ஆண்டவரே நாங்கள் எந்த விதத்திலும் ஆண்டவரே பின்னிற்காதபடி தேவனே உம்மை பிரதிபலிக்க உமக்கென்று மகிமைக்கென்று நிலைநாட்டின நீதியின் விருட்சங்களாய் உம்முடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நியமித்திருக்கிறீர் என்பதை அறிந்து கர்த்தாவே உமக்கு மகிமையை செலுத்த கிருபை செய்யுங்கப்பா. நாங்கள் பாவங்கள் செய்யும் பொழுது அதை அறிக்கை செய்து என்னுடைய தேவனுக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்து விட்டோமே என்று சொல்லி நாங்கள் அறிக்கை செய்து அப்பாவிடத்திலே மன்னிப்பு பெற்று நாங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து எப்படியாக தேவன் எங்களை மீட்டெடுத்தார் என்ற ஒரு சாட்சிகளை கூட ஆண்டவரை நாங்கள் சொல்லும் பொழுது கூட உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த முடியும் என்பதை ஐயா நீங்க இந்த நாளிலும் கற்றுத்தந்தபடியாய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த தேவ செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் உங்களுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதான வாழ்க்கைகளை வாழத்தக்கதாய் கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலம் அவர்களை புடமிட்டிருக்கிறபடியாய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் வியாதிகள் வேதனை கண்ணீர்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க. தேவைகளுக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்திங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த தேவ செய்தி மிகவும் ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக தேவனுக்கு மகிமையை செலுத்தத்தக்கதான ஒரு தேவ செய்தியா இருந்திருக்கும். மீண்டும் கர்த்தருடைய சித்தத்தின்படி அன்புக்குரியவர்களை இன்னொரு தேவ செய்தியோடு கர்த்தருடைய கிருபையிலே உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் தேவ சமாதானமும் தேவ பாதுகாப்பு உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.